இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஏசாயாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் தேவன் இங்கே நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவராக, இரக்கம் செய்கிறவராக இருப்பது மாத்திரமல்ல, தேவன் சொல்லுகிறார், வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியை களிக்கூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். காரணம், நம் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், வானாதி வானம் கொள்ளாதவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடியாய் இருக்கிறபடினாலே உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக வானத்தையும் பூமியையும் பர்வதங்களையும் பூமியில் இருக்கிற அத்தனை நிறைவுகளையும் அவர் படைத்தபடியினாலே தன் ஜனங்களுக்கு ஆறுதல் செலுத்த, தன் ஜனங்களை இரக்கம் பாராட்ட விரும்பின பொழுது அவர் வானங்களுக்கு கட்டளையிடுகிறார், பூமிக்கு கட்டளையிடுகிறார், பர்வதங்களுக்கு கட்டளையிடுகிறார். காரணம், நம் தேவன் நம் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். இங்கே சொல்லப்படுகிறது, தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். தம்முடைய ஜனங்கள், ஆம், நாம் தேவ ஜனங்கள் என்பதை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனங்களாகி நாம் எப்படி இருக்க வேண்டுமா? தாவீது சொல்கிறார், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. அதுபோல நாம் தேவ ஜனங்களாகி நாம் தேவனை துதிப்பதிலே நாம் அதிகமாய் ஆசை கொள்ள, ஆவல் கொள்ள, தாகம் கொள்கிற மக்களாக இருக்க வேண்டும். பல பிரச்சனைகள் வரலாம், தடுமாற்றங்கள் வரலாம், ஆனால் தேவனோ யார் என்று சொன்னால் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக, நம்மீது இரக்கம் காண்பிக்கின்ற தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் வானத்தையும் அவர் பூமியையும் பர்வதங்களை பார்த்து களிக்கூறுங்கள், தன் ஜனமாகிய என் ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறவராக, இரக்கமுள்ளவராக அவர் தன்னை வெளிப்படுத்துவதனாலே நம் வாழ்க்கையில் கூட நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆறுதலை பெற, இரக்கத்தை பெற நாம் தேவ ஜனமாய் இருக்க நாம் இப்போ கொடுப்போம். சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே, சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே, தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பே. இந்த ஏழை என் ஜெபம் கேட்டார், எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டவர்களுக்கு தம்முடைய மேல் இரக்கமாய் இருக்கிறார் என்று நாம் பார்த்த வண்ணமாக, எங்கள் தேவனே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக, எங்கள் மேல் இரக்கமுள்ளவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே நிமித்தமாக நீர் ஆண்டவரே, நீர் படைத்த உடைய படைப்புகளுக்கு ஆண்டவரே நீர் கட்டளை கொடுக்கிறார் ஐயா. அதுபோல் எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் ஆண்டவரே தொடர்ந்து உங்களை சார்ந்து வாழ எங்கள் மேல் கரிசனையாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அந்த அனுபவத்தில் இன்னும் ஆழமாய் கடந்து போக தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.